அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி பார்க்கலாம். செவ்விந்தியர்கள், தட் இஸ் ரெட் இண்டியன்ஸ், அவங்க இருக்கிற பகுதிக்கு ஒரு ஊழியர் கடந்து போகிறார். அந்த ஊர் பேர் வந்து நௌநாமிக். அந்த ஊர் பேர் நௌநாமிக். அந்த ஊருக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு ஷெட்டு போட்டு, அது ஒரு தீவு தான் அது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ரெட் இண்டியன்ஸ்க்கு மத்தியில் போக முடியாது. ரொம்ப கோபமானவங்க, ரொம்ப மூர்க்கமானவங்க. அவங்கள சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, மனதிரும்ப வைக்க முடியாது. ரொம்ப கடினமானவங்க. அவங்க உடல்லையும் சரி மனசுலையும் சரி ரொம்ப கல்லை போல் இருக்கிறவங்க. அப்போது இவர் அங்கே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷப்பாம்பு அவர் பக்கத்தில் வருது. இவர் நல்ல டீப்பாக கத்தரோட ஜோம் பண்ணிட்டு கிட்ட வந்துச்சு. கிட்ட கடிக்கிற மாதிரி வந்துச்சு. இப்போ என்ன நினச்சி தெரில, அப்படியே இறங்கிச்சு, அப்படியே சுருண்டு அப்படியே அது பாம்பு போயிடுச்சு. தூரத்திலிருந்து ஒரு ரெட் இண்டியன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த மனுஷனை கடிக்கவே இல்லையே, அப்படி ஒரு பயங்கரமான ஆச்சரியம். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே பாரு, ஒரு மனுஷன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜோம் பண்ணிட்டு இருக்க இடத்துல விஷப்பாம்பு வந்துச்சு, அவனை கடிக்காமல் போயிட்டே இருந்துச்சு. குறைப்பாக டக்கு ஆள் கூடிச்சு. இப்படி ஒரு ஜெபம் முடிச்சுட்டு பார்க்கும்போது இதை அறிந்த ஒரு இயேசுவினுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். அங்கே கர்த்தர் கிரியை சேரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடு, உணவு பிரச்சனை ரொம்ப பிரச்சனை, பசி பட்டினி ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நிறைய நோய்கள் பரவுதெல்லாம் அங்கே அதிகம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, ஒரு காட்டு மிராண்டிகள் மாதிரி அங்கே இருக்கிற வைத்தியம் தான். அப்போ நிறைய விஷக்கிருமிகள்லாம் நிறைய பரவ ஆரம்பிச்சிது. இருந்தாலும் அவைகள் மத்தியில் உணவு பிரச்சனை, தூக்கம் கிடையாது, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தின் மத்தியிலையும் மிக கடினமாக வேலை செய்தால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அங்கே ரட்சிக்கப்பட்ட மூலமாக கொண்டு உள்ளே போயிட்டே இருக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது தேவ ஆவியான அவர் நிரப்புறாரு. நிறைய பேர் அங்கே போகும்போது அற்புதம் நடந்துட்டு, வியாதியில் சுகமாயிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய திரள் கூட்டங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்குது. ஜோம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அவர் மரிச்சிட்டார். அவர் பேர் தான் டேவிட் பிரைனார்டு. என்ன பேர்? டேவிட் பிரைனார்டு என்கிற இந்த தேவ மனுஷன் 29 வயசில் இறந்து போயிட்டார். ஆனால் நௌநாமிக் என்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் வித்தை போட்டுட்டு அவர் கடந்து சென்றார். ரொம்ப சின்ன வயசு, 29 இயர்ஸ், ஜஸ்ட் 29 இயர்ஸ். ஒன்றும் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்கல, பெருசாக ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படலை. ஆனால் பெரிய காரியத்தை அவர் செய்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் விதையை போட்டுட்டு போனார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டேவிட் பிரைனார்டுக்காக ஸ்தோத்திரம். அவர் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். வம்சத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்ச காலத்தில் நாங்கள் எதையாயிலும் செய்து நாங்கள் கடந்து போகிறோம். இந்த கிருபை எங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you. Bye-bye.